நான் ஞானதர்ஷினி செகண்ட் சிஎஸ். இன்றைய செய்தி. போலி ஆதாரில் விரிவான விசாரணை. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அறிவித்தது. அப்போது நாடு முழுவதும் SSR நடத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல் அஸ்வினி உபாத்யா பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனு SSR எதிர்ப்பு மனுக்களுடன் இணைந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, பசி, விபுல் பன்சோலி கொண்ட பெஞ்சில் இந்த மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அஸ்வினி உபாத்யா வாதிடுகையில், SSRல் ஆதார் அட்டையையும் ஒரு அடையாள அட்டையாக ஏற்றிருப்பது சரியல்ல. நாடு முழுவதும், குறிப்பாக எல்லை பகுதிகளில் போலி ஆதார் அட்டைகள் புழக்கம் அதிகமாக உள்ளது. நாடு முழுவதும் சிக்கிய போலி ஆதார் அட்டைகளில் பெரும்பாலானவை மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தில் தான் சட்டவிரோத ஊடுருவல்களும் அதிகமாக நடக்கின்றன. அங்கு சட்டவிரோதமாக ஊடுருவி ஒரு சில நாட்களில் போலி ஆதார் அட்டை பெற்று நாட்டின் பிற பகுதிகளில் குடியேறி வருகின்றனர். அவர்களை ஆதார் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் விபரீத விளைவுகள் ஏற்படும். எனவே SSRல் ஆதாரை அடையாள ஆவணமாக பயன்படுத்துவதற்கு தடை தேவை என்று வலியுறுத்தினார். தலைமை நீதிபதி கருத்து கூறுகையில், போலி ஆதார் விரிவாக விசாரிக்க வேண்டியது முக்கிய பிரச்சனை தான். ஆனால் இப்போது அந்த விசாரணையை தொடங்க முடியாது. இப்போது விசாரித்தால் எங்களை பற்றி தவறாக கருத்து பரவும். சரியான சூழல் வரும்போது விரிவாக விசாரிப்போம் என்றார். முன்னர் SSRல் ஆதார் அட்டையை குடியுரிமை சான்றாக ஏற்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. அதை தேர்தல் கமிஷன் நிராகரித்தது. அதை எதிர்த்த மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட், ஆதார் ஒரு அடையாள ஆவணம், ஆனால் குடியுரிமை சான்றிதழ் அல்ல. ஆதாரில் சந்தேகம் வந்தால் தேர்தல் கமிஷன் விசாரித்து முடிவு செய்யலாம் என்று உத்தரவிட்டது. அந்த முடிவை SSR எதிர்ப்பு தரப்பினர் கடுமையாக விமர்சித்தனர். அதனால்தான் தலைமை நீதிபதி சரியான சூழல் வரும்போது விசாரிப்போம் என்று குறிப்பிட்டார். தலைமை நீதிபதி கருத்தை ஆமோதித்த நீதிபதி பசி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஆதார் அட்டை ஒரு அடையாள ஆவணமாக ஏற்கப்பட்டுள்ளது. அந்த சட்டம் இருக்கும் வரை தேர்தல் சார்ந்த நடவடிக்கையில் ஆதாரும் ஒரு அடையாள ஆவணமாக தொடரும். சட்டத்தை மீறி தடை விதிக்க முடியாது. போலி ஆதாரால் பிரச்சனை வரக்கூடாது என்பதால் தான் அதை குடியுரிமை ஆவணமாக அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் மத்திய அரசிடம் முறையிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வருதல் போன்ற தீர்வுக்கு முயற்சிக்கலாம் என்று அறிவுறுத்தினர். நன்றி.